விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த காணொளி கொஞ்சம் வித்தியாசமான காணொளி. இந்த காணொளி எதை பற்றி பேச போகிறது என்று சொன்னால், இப்போது கிரிக்கெட்டிலே எல்லாம் நவீன கிரிக்கெட்டிலே ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வெல்கிறாராக இருந்தால் ஒன்று அவர் அதிரடியில் ஆடி சதம் விளாசி இருக்க வேண்டும், விக்கெட்டுகளை அதிகமாக கைப்பற்றி இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் போட்டியிலே மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்றை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இப்படித்தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் ஆஸ்திரேலியாவிலே ஒரு வீரர் என்ன செய்தார் என்றால், விக்கெட்டுகளையும் கைப்பற்றவில்லை, ஓட்டங்களையும் குவிக்கவில்லை, பிடிகளையும் எடுக்கவில்லை, ஆனால் போட்டியின் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை வெற்றி கொண்டார். அந்த கதையைத்தான் இந்த காணொளியில் சொல்ல போகிறேன். நேத்தன் பிராக்கன் உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவினுடைய பிரபலமான ஒரு ஆட்டக்காரர் இவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல தேர்ச்சியான ஒரு ஆட்டக்காரர் நேத்தன் பிராக்கன். 2020 கிரிக்கெட்டினுடைய ஆரம்ப காலகட்டங்கள் என்று சொல்லலாம். இது 2009 இடம்பெற்ற பிப்ரவரி 15 சிட்னியிலே இடம்பெற்ற ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான ஒற்றை 2020 போட்டி. இந்த 2020 போட்டியில தான் நேத்தன் பிராக்கன் இந்த சாதனையை படைத்தார். ஓட்டங்கள் குவிக்கவில்லை, விக்கெட்டுகள் கைப்பற்றவில்லை, பிடிகள் எடுக்கவில்லை, ஆனால் போட்டியிலே பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது. அந்த காலத்தில் 150 என்பது ஒரு பலமான ஒரு ஓட்ட எண்ணிக்கை. ஆஸ்திரேலியா முதலில் துடுப்படுத்தாடி 7 விக்கெட்டுகளை இழந்து 150 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறது துடுப்பாட்டத்திலே. இந்த துடுப்பாட்டத்திலே ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தவரையில் அந்த அணியினுடைய தலைவராக பிரெட் ஹெடின்ஸ் ஏற்பட்டிருந்தார், விக்கெட் காப்பாளர். அவர் 15 ஓட்டங்கள், டேவிட் வார்னர் 23 ஓட்டங்கள், டேவிட் ஹசி 41, ஆடம் வோஜஸ் 26 ஓட்டங்கள், கேமரூன் வைட் 16, ஜேம்ஸ் கோப் 16 என்று சொல்லி ஓட்டங்களை குவித்தார்கள். 150 ஓட்டங்கள், 7 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டன. 2009 காலகட்டங்களிலே 150 என்பது மிக பலமான ஒரு ஓட்டு எண்ணிக்கை. இப்போது 150 சுமாரான ஒரு ஓட்டு எண்ணிக்கையாக இருக்கலாம். ஆனால் 2009 காலகட்டங்களிலே அது ஒரு பலமான ஒரு ஓட்டு எண்ணிக்கை. பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஜேம்ஸ் பிராங்க்லினுக்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை. டிம் சவுத்தி 1 கைப்பற்றினார். இயன் ஓப்ரைன் 2 விக்கெட்டுகள், அதே போன்று இயன் பட்லர் 1, டேனியல் வெட்டோரி 1, கிராண்ட் எலியட் 1 என்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். நியூசிலாந்து 17 தொடுப்படுத்தாடியது. பிரெண்டன் மெக்கலம் 2 சிக்ஸர் 5 பவுண்டரிகளோடு 47 பந்துகளில் 61 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். அவர் இறுதி வரைக்கும் போராடினார். 19வது ஓவரினுடைய முதல் பந்து வீச்சிலே தான் ஹில்ஃபன் ஹாஸினுடைய பந்து வீச்சில் பிரெண்டன் மெக்கலம் ஆட்டமிழந்தார். நீல் ப்ரூம் 36, கிராண்ட் எலியட் 23. கிராண்ட் எலியட் இறுதி வரைக்கும் ஆடுகளத்தில் இருந்தார். இறுதி வரைக்கும் ஆடுகளத்தில் இருந்தவர்கள் கிராண்ட் எலியட் மற்றும் பிரெண்டன் மெக்கலமுடைய சகோதரர் நேத்தன் மெக்கலம் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடியது. இந்த போட்டியிலே என்ன நடந்தது என்று சொன்னால், இறுதி 2 ஓவர்களிலே 20 ஓட்டங்கள் தேவையான ஒரு நிலைமை வந்தது. இறுதி 2 ஓவர்களிலே 20 ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலை வந்த போது, இறுதி 3 ஓவர்களிலே 25 ஓட்டங்கள் தேவை என்கிற நிலையில் வந்தபோது நேத்தன் பிராக்கன் பந்து வீசினார். அந்த 18வது ஓவரில் வெறுமனே 5 ஓட்டங்களை மட்டும்தான் நேத்தன் பிராக்கன் விட்டுக் கொடுத்தார். ஆகவே அப்போது நேத்தன் பிராக்கனுடைய பந்து வீச்சு பொருந்தி 3 ஓவர்கள் 1 மேடின் 6 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை. இறுதி 2 ஓவர்களிலே 20 ஓட்டங்கள் தேவை. பிரெண்டன் மெக்கலம் ஆடுகளத்தில் இருக்கிறார். அப்போதுதான் முதல் பந்து வீச்சு ஹில்ஃபன் ஹாஸ் தன்னுடைய பந்து வீச்சில் ஆடம் வோஜஸுடன் பிடி கொடுத்து பிரெண்டன் மெக்கலம் 61 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். ஆகவே அந்த 19வது ஓவரிலே 6 ஓட்டங்கள் மட்டும்தான் ஹில்ஃபன் ஹாஸ் விட்டுக் கொடுத்திருந்தார். இப்போது நேத்தன் பிராக்கன் கைகளிலே பந்து ஒப்படைக்கப்படுகிறது. இறுதி ஓவரிலே வெற்றி பெறுவதற்கு இந்த நியூசிலாந்து அணிக்கு 14 ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலைமை வருகிறது. 14 ஓட்டங்கள் தேவை என்கின்ற போது நேத்தன் பிராக்கன் கிராண்ட் எலியட்டை ஆட்டமிழக்க செய்திருந்தார். அந்த ஓவரில் ரன் அவுட் முறை மூலமாகத்தான் ஆட்டமிழப்பு நிகழ்ந்தது. 2வது பந்து வீச்சிலே லெக் பை, 3வது பந்து வீச்சிலே லெக் பை. ஆகவே 3 பந்துகளிலே 12 ஓட்டங்கள் தேவை என்கிற நிலை வருகிறது. 4வது பந்து வீச்சு டாட் பால். ஆகவே இறுதி 2 பந்து வீச்சுகளிலே 2 சிக்ஸர்கள் பெறப்பட்டால் தான் போட்டியிலே வெற்றி பெறலாம் என்கிற ஒரு நிலை நியூசிலாந்துக்கு வருகிறது. நேத்தன் பிராக்கன் பந்து வீசி அந்த பந்து வீச்சில் நேத்தன் மெக்கலம் பவுண்டரியை அடிக்கிறார். ஆகவே இறுதி பந்து வீச்சிலே 8 ஓட்டங்கள் தேவை என்கிற ஒரு நிலை வருகிறது. இறுதி பந்து வீச்சு சிக்ஸருக்கு போகிறது. 1 ஓட்டத்தால் மயிர் கூச்சருகின்ற ஒரு வெற்றி இந்த ஆஸ்திரேலியாவிற்கு கிடைத்தது. போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக நேத்தன் பிராக்கன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் வரலாற்றிலே எது விதமான விக்கெட்டுகளையும் கைப்பற்றாமல், எது விதமான ஓட்டங்களையும் பெறாமல், எது விதமான பிடியெடுப்புகளையும் நிகழ்த்தாமல் ஒரு வீரர் ஆட்ட நாயகன் விருதை கைப்பற்றிய முதல் சந்தர்ப்பமாக
இந்த சந்தர்ப்பம் பார்க்கப்படுகிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. நாத்தன் பிராக்கன் ஆஸ்திரேலியாவுக்காக 116 ஒருநாள் போட்டிகளில் 174 விக்கெட்டுகளை கைப்பற்றியவர். 2020 போட்டிகளிலும் கூட 19 போட்டிகளில் ஆடியவர். டெஸ்ட் போட்டிகளில் 5 ஆடியிருக்கிறார். நல்ல ஒரு அக்யூரசி, அதே போன்று டெத் போலிங்கிலே மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லலாம். மிகச் சிறப்பாக இறுதி ஓவர்களை வீசக்கூடிய ஒரு வல்லமை நாத்தன் பிராக்கனுக்கு இருக்கிறது. ஆஸ்திரேலியாவினுடைய பிரபலமான ஒரு வீரர்களுள் ஒருவராக இவரும் இருந்தவர். கிரிக்கெட்டிலே ஒரு வித்தியாசமான ஒரு சாதனையாக இந்த சாதனை இன்றும் பார்க்கப்படுகிறது.